ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கிளார் எஃபெக்ட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஷூட்டை எடுக்கும் போது வந்து ஜஸ்ட் இது வந்து மாரி சின்ன மிஸ்டேக் நம்ம கவனிக்காமல் எடுத்துருவோம். அப்படி எடுத்த ஃபோட்டோஸை வந்து அந்த கிளார் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ இந்த கிளார் எஃபெக்ட்ஸ் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரஷ்ஷோட வந்து ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து மெர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது பக்கத்தில் இருக்கிற இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோன் பண்ணி உங்களுக்கு மெர்ஜ் பண்ணிவிடும். அதை தான் வந்து நம்ம இது பண்ணுறோம். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து க்ளோனிங் டூல் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த பிரைட்னஸோட ஜாஸ்தி வரும். அதனால் வந்து அது டிஃபிகல்ட்டான பிளேஸுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெர்ஜ் பண்ணுறதுக்கு வந்து இதுதான் பெட்டர் டூல். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அதனால் க்ளோனிங் டூலை விட ஹீலிங் ப்ரஷ் டூலை வந்து யூஸ் பண்ணுங்கள். டிஃபிகல்ட்டாக இருக்கிற பிளேஸில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஐப்ரோவுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த டிஃபிகல்ட்டான இருக்கிற பிளேஸுக்கு வந்து நீங்கள் க்ளோனிங் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஹீலிங் ப்ரஷ்ஷை விட உங்களுக்கு க்ளோனிங் டூல் வந்து பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, ஹீலிங் ப்ரஷ் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கிற பிளேஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டிஃபிகல்ட் பிளேஸில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எம்டி ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர் அவுட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளோனிங் டூல் யூஸ் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு அவுட்புட் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாரி தான் நம்ம பண்ணுறோம். க்ளோனிங் டூலில் வந்து உங்களுக்கு அந்த இதை வந்து பக்கத்தில் இருக்கிறதே வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, அவுட்புட்டை வந்து நீங்கள் வெளியில் இருக்கிறதுக்கெலாம் இந்தமாரி யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐப்ரோவை வந்து காப்பி பண்ணி இன்னொரு காப்பி வைக்கிறோம். ஏன்னா அந்த இடம் ரொம்ப டிஃபிகல்ட்டான பிளேஸாக இருக்குது, கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால் வந்து ஐப்ரோவை வந்து ஒரு காப்பி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அது காப்பி பண்ணி நம்ம ஒரு பேஸ்ட்டை எடுத்துகிட்டு மார்க் பண்ணி அந்த இடத்த மட்டும் காப்பி பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு காப்பி வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக அதை ப்ளர் பண்ணி விட்ருங்க. எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அவுட்புட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது ஐப்ரோவோட பார்க்கும்போது தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பிம்பிள்ஸ் இருக்குது. அதையும் வந்து நீங்கள் வந்து ஒரே ப்ரஷ் தான், ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி வச்சு எடுத்துடலாம். இந்தமாரி எம்டி ஸ்பேஸஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து இது உங்களுக்கு பெட்டர் அவுட் கிடைக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி விடுறதுனால வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரியாது. அதனால் அந்தமாரி டச் பண்ணி நீங்கள் எடுத்தாலே போதும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். அந்த மார்க் பண்ணி அந்த இடத்துல டச் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோனிங் வந்து ஆகிடும். அதாவது மெர்ஜ் ஆகிடும். உங்களுக்கு பேக் ட்ராப் அதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்து மெர்ஜ் பண்ணிக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒன்லி டச் அவுட் மட்டும் பண்ணாலே போதும். அந்த ப்ரஷ்ஷை டூல் பண்ணி அந்த பாயிண்ட்டை மட்டும் டச் பண்ணி கிளிக் பண்ணி எடுத்துருங்க. கிளிக் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே அவுட்புட் உங்களுக்கு முடிஞ்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.